ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாயிருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமின்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அது ஒரு ஆலய திருவிழா. ஆரவாரத்தோடு 10 நாட்கள் நடக்கும் அவ்விழாவின் முதல் நாளில் கொடிமரத்தை யானையால் கொண்டு வந்து நடுவது அந்த பாரம்பரியம். அதே போல முதல் நாளிலே அந்த ஆலயத்தினுடைய கொடிமரத்தை யானை சுமந்து வருகிறது. அது அந்த இடத்தை அடைந்தவுடன் பார்த்து திரும்பி விடுகிறது, தயங்குகிறது. எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி. நன்றாக கட்டுப்பாட்டுக்குள் இருந்த யானை ஏன் இவ்வாறு செய்கிறது என்று வியக்கின்றார்கள். யானை பாகன் அங்குசத்தால் அதை குத்தி மீண்டும் பணிய செய்கின்றான். அருகில் செல்கின்றது, ஆனால் மீண்டும் திரும்பி விடுகிறது. பிறகு அவர்கள் யோசித்தார்கள், அந்த கொடிமரம் நடுகின்ற குழியிலே ஒரு பூனை இருந்தது. அந்த யானை அதை பார்த்து அந்த கொடிமரத்தை நடாமல் பின்வாங்கியதை புரிந்து கொண்டு அந்த பூனை எடுத்து விடுகின்றார்கள். அந்த யானை அடுத்த முறை செல்லும் பொழுது அழகாக, ஏற்கனவே பயிற்சி பெற்றது போல செம்மையாக சிறப்பாக அந்த கொடிமரத்தை நட்டதாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஒரு செய்தியை நான் வாசித்தது உண்டு. இந்த ஒரு செய்தி நம்மை இன்றைய நற்செய்திக்கு அறிமுகப்படுத்துகின்றது. மதம் பிடிக்கும் யானைக்கு பிற உயிர்களை நேசிக்கும் பண்பு இயற்கையாக இருக்கின்ற பொழுது, மதத்தை பிடித்து கொள்ளும் மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு மனிதநேயம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு நம்மை தூண்டுகின்றது. இன்றைய நற்செய்தியும் அதை தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, மனித வரலாற்றில் மற்ற காரணங்களை விட மதத்தை காரணம் காட்டி நடத்தப்பட்ட போர்களில், சண்டைகளில், மோதல்களில் தான் மனிதர்கள் அதிக எண்ணிக்கையில் மாண்டார்கள் என்பது வரலாற்று பதிவு. தின செய்திகளை நாம் வாசிக்கும் பொழுது என்ன பார்க்கின்றோம்? தந்தையை கொன்ற மகன்கள், மகளை கொன்ற தந்தை, கணவனை கொன்ற மனைவி, காதலியை கொன்ற காதலன் என்று அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். கேட்பதற்கு அச்சமாகவும் சில நேரங்களிலே வெட்கமாகவும் இருக்கின்றது. உண்மையிலே நாம் வாழ்கின்ற சமூகம், இந்த மனித சமூகம் நாகரிகத்தில் முதிர்ச்சி அடைந்த சமூகமாக வளர்ந்திருக்கின்றதா என்ற ஒரு வினாவையும் விட்டு செல்கின்றது. கிறிஸ்தவர்களின் இறை நம்பிக்கை, நாம் இதை பார்த்து கடந்து செல்ல முடியாது, பார்த்தும் பார்க்காமல் இருந்து விட முடியாது. மனித சமூகமும் இந்த திசையில் மனித நேயத்திற்கு எதிராக செல்லும் பொழுது கிறிஸ்துவ சமூகம் அதை கண்டுகொள்ள வேண்டும், அதை தடுக்க வேண்டும். மனித நேயத்தை வளர்ப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். மனித நேயத்திற்கு எதிராக செயல்படுகின்ற எல்லா கருத்தியல்களையும் சவாலுக்குட்படுத்த வேண்டும். காரணம், இறையேசுவில் பிரியமானவர்களே, நமது இறை நம்பிக்கை கிறிஸ்துவம் வெறும் மதம் மட்டுமல்ல, இறை மனித உறவுகளின் சங்கமம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் a religion, இஸ் a relationship என்று சொல்வார்கள்.
இந்த இறை மனித உறவுகளின் சங்கமத்தில் நாம் வளர்வதற்கும் நாம் சாட்சிகளாக உலகத்தில் வாழ்வதற்கும் நாம் எதை தவிர்க்க வேண்டும், எதை புரிந்து கொள்ள வேண்டும், எதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு பாடமாக தருகிறது. இன்றைய நற்செய்தியானது மார்க்கு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது. சிறிய நற்செய்தி, முதலில் எழுத்து வடிவம் பெற்ற நற்செய்தி. கிபி 65-70 ஆண்டுகளில் எழுதப்பட்டது. துன்புற்று இருந்த கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்ட நற்செய்தி. அதே நேரத்தில் துன்ப நேரங்களில் எவ்வாறு சீரத்துவத்தில் பற்றுறுதியோடு வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற நற்செய்தியாகவும், இயேசுவே உண்மையான மெஸ்ஸியா என்று உரக்கச் சொல்லும் நற்செய்தியாகவும், இயேசுவின் பாடுகளின் முன்னுரையாக இந்த நற்செய்தி எழுதப்பட்டது. 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி நாம் பார்க்கின்றோம். நாம் வாசித்த இந்த நற்செய்தி 3 பகுதிகளை கொண்டது. முதலாவதாக சீடர்களை குறித்து இயேசுவிடம் குறை சொல்லும் பரிசேயர்கள், 2வது இயேசுவின் வரலாற்று மேற்கோள், 3வது இயேசு நம் ஒவ்வொருவரிடம் விட்டு செல்கின்ற மைய செய்தி. முதலாவதாக பரிசேயர்கள் இயேசுவிடம் குறை சொல்கின்றார்கள். வயல்வெளியே சென்று கொண்டிருந்த பொழுது சீடர்கள் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்போது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள்? நற்செய்தியிலே பல பக்கங்களிலே பரிசேயர்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அவர்களை பார்க்கும்பொழுது எனக்கு பரிதாபம் தான் வருகின்றது. காரணம், அதிகம் படித்திருந்தும் சமய சட்டங்களில் தேர்ச்சி பெற்றிருந்தும் நுணுக்கமாக கற்றிருந்தும் அவர்களால் இயேசுவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவில் மெஸ்ஸியாவை காண முடியவில்லை. என்ன காரணம்? சமய சட்டங்களை மட்டும் மையப்படுத்தி தங்களுக்கென்று ஒரு சட்டகத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த சட்டகத்திற்குள் தான் ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் வளர்ந்தார்கள். பல நேரங்களிலே நாமும் அத்தகைய பரிசேய தன்மையை நாம் பார்க்கலாம். நாம் இவ்வாறு தான் வாழ்கின்றோம், கடவுள் இந்த சட்டகத்திற்குள் வர வேண்டும் என்ற ஒரு குறைவான நம்பிக்கை பார்வை நமக்கு இருக்கின்றது, குறைவான வாழ்க்கை தத்துவம் இருக்கின்றது. இந்த ஒரு பரிசேயத்தனம், அதன் விளைவாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இயேசுவிடம் முரண்பட்டு கொண்டு அவரை சிக்க வைக்க, இந்த சமூகத்திலிருந்து இயேசுவை அப்புறப்படுத்த திட்டமிட்டு இந்த கேள்வி கேட்கின்றார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, பிறரின் குறைகளை மட்டும் பார்த்து பெரிதுபடுத்தும் போக்கு, நாம் வளர்வதற்காக பிறரை சிக்க வைக்க, பிறரை சிதைப்பதிலும் காட்டுகின்ற கவனம் இன்றைய நவீன பரிசேய மனநிலைகளாக இருக்கின்றன. இவைகள் மனிதத்தை சிதைக்கின்றன, மனித நேயத்தை குலைக்கின்றன, மனித மாண்பை குறைக்கின்றன. இதை குறித்து நாம் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும், இதை தவிர்க்க வேண்டும். இத்தகைய மனநிலையிலிருந்து வெளிவரவும் இன்றைய நற்செய்தி நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கின்றது. 2வது இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றது இயேசுவின் வரலாற்று மேற்கோள். ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்டவுடன் இயேசு பயப்படவில்லை, பதறவில்லை, ஏன் செய்யக்கூடாது என்ற விதாண்டவாதம் செய்யவில்லை, அல்லது தனது மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி பரிசேயர்களை அச்சுறுத்தவில்லை. இயேசு என்ன செய்கின்றார்? உடனடியாக பழைய ஏற்பாட்டு நிகழ்வை மேற்கோள் காட்டி பரிசேயர்களை மௌனிகளாக மாற்றுகின்றார். இந்த பதிலை கேட்டவுடன் பரிசேயர்கள் ஒன்றும் பேச முடியாமல் ஆகின்றார்கள். தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியா இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறையிலத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா? என்ன ஒரு அருமையான பதில், என்ன ஒரு ஆச்சரியமான பதில். இயேசுவின் இந்த விசுவாச அறிவு மிகவும் ஆச்சரியப்படக்கூடியது. அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது என்ற ஒரு குறிப்பு எந்த அளவுக்கு இயேசு துல்லியமாக நுணுக்கமாக விசுவாச வரலாற்று அறிவு பெற்றிருந்தார் என்பதை வெளிப்படுத்துகின்றது. அவர் மேற்கோள் காட்டியது ஏதோ ஒரு சாதாரண மனிதரை அல்ல. தாவீது இஸ்ரேல் மக்களுடைய பேரரசனாக இருந்தவர், அல்லது மெஸ்ஸியாவின் முன்னோடியாக இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே கருதப்பட்டவர். இன்னும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் முதல் வாசகத்தில் நாம் படித்தது போல எவ்வாறு யாவை இறைவனால் அவர் தெரிவு செய்யப்பட்டு திருப்பொழிவு செய்யப்பட்டார் என்பதை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு தாவீதை முன்னிலைப்படுத்தி அவர் இந்த மேற்கோள் காட்டினார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய சூழலில் இனம், மொழி, ஜாதி, மதம், நாடு என்ற அடிப்படையிலே பிறரை எதிரியாக சித்தரிக்கின்ற போக்கு வளர்ந்து வருவது மிகவும் ஆபத்தானது. இத்தகைய மனித நேயத்திற்கு எதிராக சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் உண்மையை போல தோற்றமளிக்கக்கூடியது. அவர்கள் பேசும்போது நாம் கேட்கும் பொழுது
கவனமாக இல்லை என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். இதை தான் ஆங்கிலத்திலே சோஃபிஸ்ட் என்று சொல்வார்கள். இதை கவனத்தோடு அணுக வேண்டும். நாம் அதற்குள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இதை எதிர்கொள்வதற்கு இறை நம்பிக்கையை வேரோட்டமாக வாழ்வதற்கும் இயேசுவிடம் இருந்தது போல் நம் ஒவ்வொருவருக்கும் விசுவாச வரலாற்று அறிவும் விவாத திறனும் அவசியம் என்பதை இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியவை இன்றைய நற்செய்தியின் வழியாக எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாச வரலாற்று அறிவு இருக்கின்றது, எந்த அளவுக்கு நாம் விவிலியத்தை வாசிக்கின்றோம், எந்த அளவுக்கு விசுவாசம் சார்ந்த கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்கின்றோம், எந்த அளவுக்கு பிறரோடு விவாதிக்கின்ற திறனை வளர்த்துக் கொள்கின்றோம் என்பதை நாம் இன்று உணர்ந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் சிலர் நம் வீட்டிற்கு வந்து சில கேள்விகளை கேட்டு நம்மை குழப்புகின்றார்கள். நம்மால் பதில் சொல்ல இயலவில்லை. அவர்கள் சொல்வதுதான் சரி என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி இந்த அறிவையும் இந்த விவாத திறனையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பாக அமைகின்றது. மூன்றாவது இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்ற மைய செய்தி மிகவும் முக்கியமானது. முதலாவதாக, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. மிகவும் அருமையான வாக்கியம். ஓய்வு நாள் சட்டம் இஸ்ரேல் மக்கள் வாழ்விலே மிகவும் முக்கியமானது. வெறும் சாதாரண சமய கடமையை செய்யும் நாளாகவோ விடுமுறை நாளாகவோ மட்டும் நாம் நினைத்து கொண்டு கடந்து சென்று விட முடியாது. விவிலியத்திலே 170 குறிப்புகள் ஓய்வு நாளை பற்றி இருக்கின்றது. அதுவே போதும் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஓய்வு நாள் சட்டம் இஸ்ரேல் மக்களுடைய தனித்துவ அடையாளமாக இருந்தது. அதை கண்ணும் கருத்துமாக கடைபிடிப்பதில் தான் அவர்களுடைய ஆன்மீக கடமை நிறைவேறுவதாக ஒவ்வொரு யூதரும் ஒவ்வொரு இஸ்ரேல் மக்களும் நம்பினார்கள். கடவுள் 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். கடவுள் சாயலில் படைக்கப்பட்ட அனைவரும் அவரை போல் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் நம்பினார்கள். ஆனால் இயேசு என்ன செய்கின்றார்? இந்த சூழலிலே ஓய்வு நாளின் உண்மையான அர்த்தத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றார். என்ன உண்மையான அர்த்தம்? ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதன் ஓய்வு நாளுக்காக அல்ல என்ற ஒரு புரட்சிகரமான அறிவிப்பை அவர் தருகின்றார். ஓய்வு நாள் என்பது வேலை செய்யக்கூடாத நாள் மட்டுமல்ல, அது விடுதலையின் நாள். எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் அடிமைகள் அல்ல என்பதை நினைவூட்டும் நாளே ஓய்வு நாள். எவ்வளவு மிகப்பெரிய பரந்த பார்வை இயேசு பிரியமானவர்களே. சட்டம் என்ற ஒன்றுக்குள் சுருக்கி விடாமல், கடமை என்ற ஒன்றுக்குள் அதை முடக்கி விடாமல் விடுதலை நாளாக இயேசு அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றார். ஓய்வு என்பது அடிமைகளுக்கு இல்லை, ஓய்வு என்பது விடுதலையின் அடையாளம் என்பதை இந்த கூற்றின் வழியாக இயேசு அங்கு உறுதிப்படுத்துவதை பார்க்கின்றோம். நாம் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாக கடவுள் தந்த சுதந்திரத்தோடு வாழ்கின்றோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லது வேலை, பணம், உற்பத்தி, போட்டிகள் என்ற போன்றவற்றிற்கு அடிமைகளாக மாறிவிடுகின்றோமா? அடிமைகள் ஒருபோதும் மனித நேயத்தை வளர்க்க முடியாது. இயேசு தருகின்ற விடுதலை, சுதந்திரம் யாரையும் அடிமைப்படுத்தாமல் அனைவரையும் அரவணைத்து ஒரே தந்தையின் பிள்ளைகளாக மனித நேயத்தோடு வாழ செய்யும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மறந்துவிடக்கூடாது. இயேசு தருகின்ற இரண்டாவது மைய செய்தி, ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது. மானிட மகனாக இயேசு ஓய்வு நாள் உட்பட அனைத்துக்கும் தலைமை, அனைத்துக்கும் முதன்மை, அனைத்தும் இயேசுவுக்கு கட்டுப்பட்டது என்பதை உணர்த்தக்கூடிய விசுவாச வாக்கியம் இது. அந்த மானிட மகன் சொல்வதெல்லாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம், சாதாரணமானது, அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது. அன்பு செய்யுங்கள், பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், பிறர்களை மன்னியுங்கள். இவைகள் தான் நற்செய்தியிலே இயேசு அந்த மானிட மகன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எனவே இயேசுவின் வார்த்தையிலிருந்து, நற்செய்தியின் ஒளியிலிருந்து அனைத்தையும் நாம் பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் இந்த நற்செய்தியின் ஒளியில் நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். பிறகு விசுவாசத்திலே தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தைகள் தான் இயேசுவில் பிரியமானவர்களே நமது விசுவாசத்தின் அளவுகோல். இயேசுவின் வார்த்தைகள் தான், நற்செய்தி தான் நமது சமூக அறநெறியின் அடித்தளம் என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஒரு திருவழிபாட்டிலே நாம் இறை வார்த்தை செவிமடுத்து, நாம் இறை வார்த்தை நமக்கு சொல்கின்ற இந்த பண்புகளை நாம் அன்றாடம் கடைபிடிக்க முயற்சி செய்வோம். மனித நேயத்தை வளர்ப்போம், மனித மாண்பை போற்றுவோம். ஒவ்வொரு முறையும் மனித நேயத்தை வளர்க்கும் பொழுது, மனித மாண்பை போற்றும் பொழுது நாம் நற்செய்தியின் மறுவடிவமாக பயணிக்கின்றோம் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.